வணக்கம். இன்று இடன் அறிதல் அதிகாரத்தின் 5வது குறளை நாம் பார்க்கலாம். இடன் அறிதல்னா என்ன? ஒரு பகைவரை வெல்ல வேண்டும் என்றால் அவர் எந்த இடத்தில் இருக்கிறார், அவரை வெல்ல முடியுமா, அது சரியான இடம்தானா, எப்படி காலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கும் நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். அதனை குறைவாக நாம் எடை போடக்கூடாது. அதனால் இடனறிதல் அப்படிங்கிறது அரசியலை பொறுத்தவரை, அரசரை பொறுத்தவரை மிக முக்கியமான தகுதியாக கருதப்படுகிறது. அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது அங்கவியல், அதாவது ஒரு அரசாங்கத்தின் அங்கங்களாக கணிக்கப்படுபவற்றுள் இடனறிதல், இடம் என்பதும் ஒரு பகுதியாக வருகிறது. அதனால தான் இதுக்கு ஒரு அதிகாரமே அவர் போட்டுட்டார். இந்த திருக்குறளை நாம் பார்க்கலாம். நெடும் புனலுள் வெல்லும் முதலை, நெடும் புனலுள் வெல்லும் முதலை, அடும் புனலின் நீங்கின் அதனை பிற, அடும் புனலின் நீங்கின் அதனை பிற, நெடும் புனலுள் வெல்லும் முதலை, அடும் புனலின் நீங்கின் அதனை பிற. அழக விலங்குகளை வைத்து நமக்கு பாடம் எடுக்கிறார். நெடும் புனல், மிக அதிகமாக நீர் உள்ள இடத்தில் முதலைக்கு பலம் அதிகம். எல்லா விலங்குகளையும் அது அடிச்சிரும், இல்லைன்னா முழுங்கிடும். யாரும் அதுக்கிட்டேயே போக முடியாது. வால் ஒன்றே போதும் அதுக்கு. அவ்வளவு வலிமையானது முதலை. எதில்? நெடும் புனலில். அதிக நீர் உள்ள இடத்தில் முதலைக்கு பலம் அதிகம். தண்ணிக்குள்ளார போனால் எல்லாரையும் அதை எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் அடும் புனலின் நீங்கின், அந்த ஒரு நீர் பரப்பை விட்டு அந்த முதலை வெளியே வருமேயானால் அதனை மற்ற விலங்குகள் வென்றுவிடும். அதால் ஜெயிக்க முடியாது. முதலையோட பலம் நம்மளுக்கு தெரியும் இல்லை? ஒரு வாழை சுற்றி அடிச்சுதான் எல்லாம் காணாமலாம் காண போயிடும். அதுதான் இது. எங்கள் இடம், முதலையின் இடம் நீர் அதிகமாக இருக்கிற இடம். அதை விட்டு நீ நீங்கினால் தோத்துருவ, உன்னால் ஜெயிக்க முடியாது. அதே போல தான் நம்முடைய பலம் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து அந்த இடத்துல நின்றுக்கணும். எதிரிகளை அங்கு வரவழைத்து அவர்களை வெல்ல வேண்டும். நீ இங்கேருந்து வெளியில் போய் அவங்ககிட்ட உதைய வாங்கி தோற்று போய் வராத. முதலைக்கு எப்படி நீரில் பலமோ அதுபோல் ஒவ்வொருவருக்கும் ஒரு இடத்தில் பலம் இருக்கும். அப்போ எதிரியோட பலம் எந்த இடத்துல இருக்குன்னு நீ கணித்து கொள்ள. அந்த இடத்துல அவனை கொல்லாதே, அவனிடம் போருக்கு போகாதே. அந்த இடத்த விட்டு அவன் நகர்ந்தா சண்டை போடு, அப்போ நீ ஜெயிச்சிருவேன். இப்போ இந்த சிவாஜி பற்றி சொல்லுவாங்க இல்லையா? மலைகளில் பதுங்கி இருந்து அவர்கள் சண்டையிட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலலாம் நம்மளால், சாதாரண மக்களால் போக முடியாது. சிவாஜி எதுக்கு அவ்வளவு பெரிய புகழ் பெற்றார் அப்படின்னு சொல்லும்பொழுது அவருடைய போரிடும் முறையானது மாறி இருந்தது. மலைகளில் அவர்கள் தங்கி இருந்த, ஏன்னா அது பலமான இடம் அவங்களுக்கு. அந்த இடத்துல அவர்கள் இருந்து எதிரிகளை தாக்கினார்கள், வென்றார்கள் என்கிறது சரித்திரம். அதே போலத்தான் முதலை போல நீ உன்னுடைய இடத்துல இருந்துக்கோ. அந்த இடத்துல எதிரிகள் வந்தால் தாக்கு. இல்லையா, எதிரி எந்த இடத்துல வீக்காக இருப்பானோ அந்த இடத்துக்கு அவன் போகும்போது அவனை அங்கே போய் தாக்குடான்னு சொல்கிறார். ரெண்டுமே சரிதானே? நாம் எதிரியின் இடத்தை அறிய வேண்டும். சரியான இடத்தை அறிந்து அங்குதான் நம்முடைய போர் திறமையையோ அல்லது வாத திறமையையோ அல்லது வேறு ஏதோ திறமையையோ காட்ட வேண்டும் என்றால், அவன் அடித்து வீழ்த்த வேண்டும் என்றால் அவனுடைய பலகீனமான இடம் எது என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொண்டுதான் செயல்பட வேண்டும் என்கிறது வள்ளுவம். நன்றி. அடுத்த குறளில் நாம் மீண்டும் இணையலாம்.